ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் யாரும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டி போன லாக் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சிங்க. ஆடியோ வந்து மைக்கு வந்து கரெக்டாகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வாய்ஸ் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிறேன். மறக்காமல் அதை பாருங்கள். இதுக்கப்புறம் அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முன்னாடி ஆட் பண்ணுறேன். மறக்காமல் வ்ளாக் ஃபுல்லாக பாருங்கள். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிலாம் போட்டிருக்கேன். ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்கள் லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டி தாங்க போகிறோம். அதான் தொட்டப்பட்ட டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஊட்டி போகிறேன். பசங்களாம் ஆல்ரெடி போயிட்டு வந்துருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ஊட்டி போகிறேன். ஃபஸ்ட் டைம் ஊட்டி போகிறனால கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருக்குது. எப்படி என்ன ஏதுங்கிறது தெரில, போனால் தான் தெரியும். கோத்தகிரிலாம் நிறையா டைம் போயிருக்கேங்க. கோத்தகிரிலாம் நைட் டைம் கூட போயிருக்கேன். ஆனால் ஊட்டி ரோட்டில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஊட்டியே போனதில்லைன்னு சொல்லுவேன். இதான் ஃபஸ்ட் டைம் ஊட்டி போகிறேன். ஒரு ஜாலியான வைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊட்டியில் எங்கே போகிறோன்னு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கோம். முதல்ல ஊட்டி போகிறோம், அப்புறம் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து டீயை குடிச்சிட்டு டீயை போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு பிளானே இல்லாமல் போகிறோம். ஒரு பிளான் இல்லாமல் போகிறது தான் நல்லா எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்ச நேரம் நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்து கிளம்பி வச்சாங்க. நல்லா வைப்பாக வியூவெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னும் ரோடு மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கோத்தகிரியில் பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி. இதில் வந்து ரோடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க. வேலையில் வந்துட்டு எனக்கு இருக்கிறதுலே வியூ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்கிற வெல்லிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க போகிறோம். அங்கே வந்து வியூவெல்லாம் பயங்கரமாக இருந்து சொன்னாங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம். ஆக்சுவலாக வெல்லிங்டன் வந்து ரீச் ஆகியாச்சு. எங்கே இருக்கிறோன்னா ஊட்டி இருக்கிறோம். செமையாக ஃபோட்டோ எடுத்து மஜா பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். அடுத்து இந்த பக்கம் வில்லியானுக்கு அந்த பக்கம் போங்க. வில்லியானுக்கு அந்த பக்கம் போங்க. போரெக்ஸா வில்லியானுக்கு அந்த பக்கம் போயிருக்கு. அஜய் பையன்டா பாவா குண்டா போன ரவுட் எடுத்தது இல்லையா? இப்போ இல்லை போ. ஹாய் பாவே வாங்க. ஒரு எடிட்டர் ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு. அதனால நம்ம vlog எடிட் பண்ணக்கலாம் இப்போ பிரச்சனையே இல்லை. ஒரு எடிட்டர் இருக்கிறாரு, ப்ரோ எடிட்டர் இருக்கிறாரு, ஒரு போட்டோகிராஃபர் இருக்கிறாரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எல்லாம் நீங்களே பார்த்துக்குவாங்க. ஓகேவா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. சப்ஸ்கிரைபருக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அது புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. இவங்க எல்லாம் எவ்வளோ ஜாலியாக கொண்டிருக்கானுங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் பாருங்க, இங்கே வந்து ஃபோன் கைமாவே இருக்கிறான். யாரில்ல ஓடுறான் பாரு, ஓடாதல்ல. இவன் வந்து ஃபோனும் கைமாவே இருக்கிறான். ஆனால் நம்ம பசங்க எவ்வளோ ஜாலியாக கொண்டிருக்கீங்க. அடுத்து எங்கே போகலாம், எங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் இந்த லைனில் பார்க்கறதுனால
ஒரே ஊர்ல வந்து போய் எங்க இருக்காங்க இது வரைக்கும் தான் போகுது மேட்டுப்பாளையம் போதோட சபா ஹாய் கைஸ், இப்போ வந்து பிளான் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் தான் இருக்குது. ஒரு வருஷம் ஆச்சு. இப்போதான் அந்த பிளான் கன்ஃபார்ம் ஆகி இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து இங்க எதுக்கு உட்காந்துருக்கிறோன்னா அடுத்த பிளான் போட்டிருக்காங்க. இப்போதான் ஒரு வருஷமா பிளான் போட்டு இப்போதான் அந்த ஊட்டிக்கு வந்திருக்கோம். அடுத்த பிளான் இங்க எதுக்கு வந்து உட்காந்துருக்கிறோன்னா இப்போ இந்த பிளான் போட்டு அடுத்த பிளான் போட்டுருக்காங்க. இங்க அதான் அது போட்டிருக்காங்க. வாய்ப்பாறை போட்டுருக்காங்க. வாய்ப்பாறை காட்டிட்டு இருக்கிற போறாங்க காட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் 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 எனக்கு வந்து குளருதே வாயி. இருங்க அப்படியே இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து என்னன்னா ஊட்டிக்கு இப்போதான் பிளான் போட்டு இப்போதான் வந்திருக்கோம். இப்போதான் ஊட்டிக்கு பிளான் போட்டு வந்திருக்கோம். அடுத்த பிளான் போடுறப்ப இங்க வந்து உட்காந்துருக்கோம். இதுதான் எங்க அட்டி. இந்த அட்டியில உட்காந்துட்டு பிளான் அடுத்த பிளான் போட்டுருக்கோம். அடுத்த பிளான் கன்ஃபார்மா இந்த இன்னைக்கு என்ன தேதினா அடுத்த தேதியில் நாங்கள் போயிடுவோம். போயிட்டோம்னா அடுத்த விளாக் கன்ஃபார்ம் வரும். அதில் நான் கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சிருப்பேன். தாடி மீசெல்லாம் வச்சிருப்பேன். கொஞ்சம் போன விளாக் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய பையனா மறந்துடாதீங்க. நான் எப்பவுமே உங்களுக்கான சப்போர்ட்டை தந்துட்டே இருப்பேன். அடுத்த விளாக் இன்னும் அடுத்த வருஷம் வரும். அடுத்தது உங்களுக்கான சப்போர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். எங்களுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்து இந்த லாவெண்டர் V3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்து எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஃபால்கன் அப்படின்னு இன்னொரு இருக்கும். இவர் தான் த லைஃப் ஆஃப் டாம் T20 சாரி டாம் லைஃப் ஆஃப் டாம் 2021 23. இவருக்கு என்ன பண்றாருன்னா ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் ஆட்டோ ஆமாம் சொந்தம் ஆட்டோ வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஏதோ அந்த சேனலை இது பண்ணிருக்கேன், ஃபாலோ பண்ணிருக்கேன். சாரி கொஞ்சம் எனக்கு புதுசாக எடுக்கிறதுனால வாய் கொஞ்சம் குளருது. அது ஒன்று பெருசாக எடுத்துக்காதீங்க. அடுத்த வீடியோ எப்போ வருதுன்னே தெரியாது. அதெல்லாம் வரும். அடுத்த வீடியோ வரும். ஆனா இவன் வருவானா தெரியாது. அடுத்த வீடியோ எங்க வருதுன்னா எங்கன்னா வால்பாறை, அதுக்கப்புறம் ஸ்நேகவீரன் பீச், நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து வர்த்தாலா. அப்படி போயிட்டு வரும்போது பாலக்காடு வந்து கள்ளுக்கடை பூந்தூர் போகிறோம். எல்லாத்தையும் பண்றோம் மாசா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொன்ன தப்பு. அது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. இங்க எல்லாருமே நல்லா வைப்ல இருக்காங்க. அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவரு பாருங்க என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துக்கீங்க. எங்க சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. அப்படின்னா இவர் கொஞ்சம் பெரிய ஓனர் வேற ட்ரிப்பு கூட்டிட்டு போவாரு. ஓனர் பேர் தான், ஆனா இவங்க ஓனர் இல்ல. போறாங்க, நாம இன்னும் பேசிட்டு இருக்கிறோம். பசங்களா இருக்க வரைக்கும் நல்லதுடா. அதுதான் தெரியுமா மாப்பிள்ள சத்தியமா பிள்ளைங்க தான் நீங்களும் வருவீங்கடா கூட. நான் வர மாட்டேன். சொல்றா, நான் வரவே மாட்டேன். நானும் ஊட்டிட்டு நீங்களே எதுக்கு? நீங்க எதுக்குடா? அது ஒன் டே ட்ரிப்ல போவாங்களா சொல்லுங்க. ஒன் டே ட்ரிப்ல போவாங்களா? அதான் சொல்றேன். அவனா ஸ்டே பண்ற அதான் சொன்ன பாரு. நீ அடுத்த வரும்போது என் ஆளு கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணி போற மாதிரி வருது. நாரி ஒண்ணு ஊட்டி வந்து உங்களையெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டேன். கவலைப்படாத, யாருமே கூப்பிட மாட்டேன். அவன் மட்டும் தனியா கப்பலா வந்து அவன் வேண்டாம் நம்மளை கூப்பிட்டு வரப்போறான். நீ ஒரு கல்யாணம் சோடியா வந்தீங்கன்னா கப்பலா போயிட்டு வந்துடலாம். ஒரே நாள்ல போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸ்டே பண்றதுல சுத்தி பாக்குற மாதிரி மட்டும்தான் இருக்கணும். அப்படி என்னடா இங்க இருக்குது, ஒன்னும் பாக்க ஒண்ணும் இல்ல. முடிஞ்சு போச்சு. நீ எல்லாத்தையும் எல்லாம் முதல்ல நல்லா இருந்துச்சு. வேற பக்கம் போகணும். ஊட்டி இன்னும் நிறைய உள்ள இருக்கிறான். வரணும்.
கண்டிப்பாண்ணே. பொறுமையா போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரிண்ணே. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா போங்க. நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரேண்ணே.